Hi all, welcome back to my channel SHS Vibes and Footprints. ஆக்சுவலி இன்னியோட வீடியோ ஒரு டெம்பிள் வைப் வீடியோவா தான் இருக்கும். நீங்க பாக்குற இந்த வீடியோல பாக்குற எல்லா விஷுவல்ஸுமே எடுத்தது வாட்டர்லூ ஸ்ட்ரீட்ல இருக்கிற கிருஷ்ணர் கோவிலுக்கு. எஸ், இந்த வீக்கெண்ட் நாங்க போனது இந்த வாட்டர்லூ ஸ்ட்ரீட்ல இருக்கிற கிருஷ்ணர் கோவிலுக்கு அண்ட் ஒரு சைனீஸ் கோவிலுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற டாபிக் அந்த சைனீஸ் கோவிலை பத்தி தான். ஏன்னா அந்த கோவில்ல ஆக்சுவலா வீடியோ அண்ட் போட்டோ எடுக்கக்கூடாது. ஸோ நாங்க எடுக்கல. அதனால உங்களுக்கு விஷுவல் காமிக்கிறது கிருஷ்ணர் கோவில். பட் ஆனா பேச போறது அந்த சைனீஸ் டெம்பிளை பத்தி. அந்த சைனீஸ் கோவில்ல அந்த காடஸஸ் பேரு காடஸ் ஆஃப் மர்சி. ஆக்சுவலா லக், ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த் இதெல்லாம் வேண்டிக்கிறதுக்கு ஜென்ரலா அங்க போவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த கோவிலுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் கைடு இருக்கா, தமிழ் பேசுறவங்களே இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க உள்ள என்டர் ஆன உடனேவே எல்லாருமே ஊதுபத்தி காட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்களும் காடஸ் ஆஃப் மர்சிக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு அங்க ஒரு வெட்டு சாண்ட் இருக்கும், அதுல நீங்க சொருகிட்டு நீங்க உள்ள போகலாம். காடஸ் ஆஃப் மர்சி அப்படியே தங்கத்துல ஜொலிப்பா ஆக்சுவலா பாக்குறதுக்கு. நிஜமாவே அந்த விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, இது வரைக்கும் அந்த டெம்பிளுக்கு நீங்க போகல அப்படின்னாக்கா போயிட்டு வாங்க. இவ நம்ம ஊர் மகாலட்சுமி. ஆக்சுவலா 2010 ஒரு புக்ல இது ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. மங்கையர் மலரோட புக்ல இதை பத்தின ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்கு 2010ல. நம்ம ஊர் மகாலட்சுமி சிங்கப்பூர்ல இருக்கான்னு சொல்லிட்டு, வாட்டர்லூ ஸ்ட்ரீட்ல இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலே வந்திருக்கு. ஆக்சுவலா இவளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ஊர் போதி தர்மர் அவளுடைய சிலையும் அங்க இருக்கு. சோ நீங்க பார்க்கல, போகல இது வரைக்கும்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. நிறைய இந்தியன்ஸ் இந்த டெம்பிள் விசிட் பண்றாங்க ஆக்சுவலா பார்த்தா. சோ இவங்க இது என்ன ப்ரொசீஜர்னா, நீங்க நேரா போயிட்டு போதி தர்மரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காடஸ் ஆஃப் மர்சி கிட்ட வேண்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷுவல் அங்க பார்க்கலாம். அந்த டெம்பிளோட சென்டர்ல எல்லாரும் ஒரு முட்டிக்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு அவங்க ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அது தெரியல என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ப்ரொசீஜர், எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அந்த அவங்க கைட் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஷேர் பண்றேன். நீங்க அங்க போன உடனே இங்கெல்லாம் இந்த ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வேண்டின்ட்டு அங்க ஒரு கவுண்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த கவுண்டர்ல போயிட்டு அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பிராஸ் அந்த ஒரு வெசல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல நிறைய ஸ்டிக்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் போட்டு இருக்கும். சோ அதையும் வாங்கிட்டு ஒரு ரெட் கலர்ல டைஸ் ஒண்ணு கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க அவங்க. ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னாக்கா அது ஹாஃப் மூன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த டைஸ். அந்த ஸ்டிக்ஸையும் வாங்கிட்டு பிளஸ் அந்த இதையும் அந்த டைஸையும் வாங்கிட்டு அந்த சென்டர் போர்ஷனுக்கு நீங்க வரணும். வந்துட்டு நீங்க முட்டிக்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு நீங்க உங்களுடைய என்ன கொஸ்டின்ஸோ, உங்க சில பேருக்கு இருக்கும் இல்லையா, நல்ல வேலை கிடைக்குமா, இல்ல இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி சில டைலமா இருப்போம். நம்ம சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன், ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனையில ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதை நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாமா வேண்டாமா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். சோ உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு கொஸ்டினை அவகிட்ட நீங்க மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த பிராஸ்ல அந்த நிறைய ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை நீங்க ஆக்சுவலா நீங்க அதை குலுக்கணும். குலுக்கினா ஒரு ஸ்டிக்கு கீழே விழும். அந்த ஒரு ஸ்டிக்கு வீழ்ந்த ஸ்டிக்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க நீங்க. அதுக்கப்புறம் அந்த டைஸ் ஒண்ணு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதையும் குலுக்கி நீங்க கீழே போடணும். அந்த டைஸ் எப்படின்னா ஒரே மாதிரி விழக்கூடாது. ஒண்ணு பிளாட்டா இருக்கணும், ஒண்ணு மேடா இருக்கணும். நான் உங்களுக்கு அந்த பிக்சரை எண்ட் ஆஃப் த வீடியோல நான் உங்களுக்கு அது கூகுள்ல இருந்தா எடுத்தனால அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அது எப்படி விழணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விழுந்த உடனேவே இந்த கீழே விழுந்த ஸ்டிக்கை தனியா வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் கவுண்டர்ல போய் நீங்க அந்த பிராஸ் அந்த ஃபுல்லா ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதையும் இந்த டைஸையும் கொடுத்துட்டு இந்த தனியா கீழே விழுந்த ஸ்டிக்கை கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லிப் ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது அந்த ஸ்டிக்ல இருக்கிற நம்பருக்கு உண்டான உங்களுடைய அந்த ஆன்சர், அந்த ஒரு ஆன்சர் ஓவர் வியூ மாதிரி 2 லைன்ல இருக்கும். 2ல இருந்து 2.5 லைன்ஸ் தாங்க இருக்கும் ஆக்சுவலா அந்த பேப்பர்ல அந்த ஸ்லிப்ல. அதை நீங்க பார்க்கலாம்.
இன்னும் பிரீஃபா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதே கவுண்டர்ல சைட்ல வந்து சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல புக்ஸ் இருக்கும். சோ நீங்க அந்த புக் இங்கிலீஷ் புக்கை எடுத்துட்டு உங்களுக்கு இப்ப 84 வந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த 84க்கு உண்டான அந்த பிரீஃப் டிஸ்கிரிப்ஷனை நீங்க போய் படிக்கலாம். படிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்த உடனேவே இந்த பேப்பர் ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த கவுண்டர்ல, அந்த 84க்கு உண்டான அந்த 2 லைன் போட்ட ஒரு பேப்பர், அத அந்த கோவில்லயே எழிச்சிட்டு வெளியில வரலாம். சோ உங்களுக்கான பதில் அந்த புக்ல ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவா இருக்கும். அந்த பேப்பர்ல வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி இருக்கும். சோ இப்படிதான் அங்க வந்து அதோட ப்ரொசீஜர் இவகிட்ட வேண்டிக்கிறது. ஆக்சுவலி இவங்க வந்து நம்ம ஊர் மகாலட்சுமின்னு சொன்னேன் இல்லையா, சோ உங்களோட வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, லக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து இவகிட்ட போய் வேண்டிக்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்சுவலா எனக்கும் இவளுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் பாண்ட். 2010ல எனக்கு அந்த ஆர்டிக்கல் என் மாமியார் என்கிட்ட சொன்னும் போது தெரிஞ்ச போது நான் வந்து சும்மா தான் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. பட் நான் என்ன வேண்டினேனோ எனக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சது. பட் நான் இதெல்லாம் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நான் குடுக்கல, நான் டைஸ் எல்லாம் போடல. நான் சும்மா போனேன், வேண்டிண்டேன். அதுக்கப்புறம் அந்த ரேண்டமா அந்த பேஜ் ஓபன் பண்ண அந்த இங்கிலீஷ் புக்ல நிஜமாவே நான் சொல்றேன், நான் என்ன வேண்டினேனோ அதுக்கு உண்டான ஆன்சர் அந்த பேஜ்ல இருந்தது. நான் இதுதான் நம்பர் அதுதான் நம்பர்ல இல்ல, நான் சும்மா ரேண்டமா என்ன இருக்கு இந்த புக்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓபன் பண்ணேன். ஸோ ஐ காட் த ஆன்சர். ஸோ நீங்க போகல அப்படின்னா போயிட்டு வாங்க. இவ நம்ம ஊர் மகாலட்சுமி தான். பிளஸ் இவகிட்ட வந்து எனக்கு இவ முதல்ல சும்மா போயிட்டு வாங்க, இதெல்லாம் நீங்க இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் அவ வந்து அந்த மெஸ்மரைசிங் அந்த ஒரு விஷன் இருக்கும் இல்லையா நமக்கு, அவ்வளவு ஒரு மெஸ்மரைசிங் விஷன் ஆக்சுவலா அவளை பார்க்கும் போது. ஸோ அதனால வந்து சப்போஸ் போகலைன்னா போயிட்டு வாங்க. இந்த கோவில் வந்து காடஸ் ஆஃப் மர்சி. இந்த காடஸஸ் பேரு வந்து குவான் இன் டாங் ஹூட் சோ டெம்பிள். ஆக்சுவலா இந்த டெம்பிளோட நேம். ஸோ நீங்க நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. நான் இவ்வளவு வந்து காடஸ் ஆஃப் மர்சின்னு சொல்லி நான் பழகிட்டேன் நான். ஸோ அதனால வந்து காடஸ் ஆஃப் மர்சியோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது சிங்கப்பூர்ல இருக்கிற நம்ம ஊர் மகாலட்சுமியோட டெம்பிள் இது. ஓகேங்களா? இது மாதிரி மோர் வைப்ஸுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and like, share and comment. Thank you so much and follow my Insta page for more updates. Thank you so much for watching this. See you soon in another video. Bye.